கார்த்தி தீபா சீரியல் மே 28 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ரம்யா வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்டே கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், தீபா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவள் படிக்கலைனாலும் அவள் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, புத்திசாலியான பொண்ணா? இங்கே பாரு, நான் எப்படி ஸ்டைலாக அழகாக இருக்கேன், ஆனால் அந்த தீபா, அந்த வீட்டுக்கும் அவளுக்கும் கொஞ்சமாவது சம்மந்தம் இருக்கா? இங்கே பாரு, உங்கள் அப்பா ஏற்கனவே கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணார். ஆனால் ஒரு பிரச்சனையால் உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகலை. இந்நேரம் உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகியிருக்க வேண்டியது. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலை. இந்த தீபா இடையில புகுந்துட்டா. இங்கே பாரு, இப்போ நினச்சா கூட தீபாவுக்கும் கார்த்திக்கும் விவாகரத்தை பண்ணி விட்டுட்டு நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் தீபாவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, துரோகம் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு. அப்போ தீபா ஐஸ்வர்யா கிட்ட, சரி நான் யோசித்து முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதே இடத்துக்கு ரியா வராங்க. ரியா ஐஸ்வர்யாட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, அந்த ரியா என்ன சொன்னா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, யோசித்து முடிவு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, என்ன யோசித்து முடிவெடுக்க போகிறா, இங்கேயே இப்போவே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை, அந்த தீபா வேறு யாராவது இருந்தால் கூட ஈஸியாக அந்த ரம்யாவை ஏமாற்றிடலாம். ஆனால் அந்த தீபா ரம்யாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டா, அதான் கொஞ்சம் யோசிக்கிறா ரம்யா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும், சரி ஓகே, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கட்டும், ஆனால் நம்மளுடைய விஷயத்துக்கு அவள் சாதகமாக பதில் சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாதகமாக தான் அவள் விஷயத்தை சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருமா, உனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நான் கொஞ்சம் நிம்மதியாக கண்ணை மூடுவேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கு திடீர்னு நெஞ்சு வலி வீட்டில் யாருமே இல்லாமல் கிடந்தேன், பாத்தியா, திடீர்னு இந்த மாதிரி ஒரு நாள் நான் இறந்துட்டேன்னா உன்னை யார் பார்த்துப்பா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா, எனக்கு இருக்கிறது ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தானே, நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் அனாதை ஆகிடுவேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ அனாதையெல்லாம் கிடையாது, நீ இப்போ நினச்சா கூட அந்த நீ லவ் பண்ணுற தம்பியை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், உங்கள் 2 பேரையும் நான் சந்தோஷமாக பார்த்துட்டேன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, சரிப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை விட்டு போக பார்க்குறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருமா, அந்த தம்பிக்கு எப்போ பிரச்சனை முடியும்னு தெரியல, அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியல, அதனால் நீ மட்டும் சொன்னீன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளை கேட்டாரலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, அப்பா அவர் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காருப்பா அப்படின்னு. அதுக்கு ரம்யாவோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருமா, என் சூழ்நிலை உனக்கே புரியும்னு நினைக்கிறேன், டைமெல்லாம் கொடுத்தா என்னம்மா ஆகுறது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் இதை பற்றி அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போகிறாங்க. அங்கே போனதோட ரம்யாவுக்கு சோகம் தாங்க முடியல. நான் லவ் பண்ணது கார்த்தினே தெரிஞ்சிச்சுன்னா அப்பா ரொம்ப சங்கடப்படுவாரே, ஆனால் கார்த்திகே ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ரம்யா கண் கலங்கியிருக்காங்க. அப்போ ரம்யாவோட ஷேடோ நிற்கிது. அப்போ ரம்யா கேட்குறாங்க, யார் நீ அப்படின்னு. அதுக்கு ஷேடோ சொல்லுது, இங்கே பாரு, நான் உன்னுடைய மனசாட்சியை தான் பேசுகிறேன், இங்கே பாரு, நீ நினைக்கிற அந்த கார்த்திகையும் தீபாவும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு, ஆனால் யாருக்கு தெரியும், அவங்க 2 பேரும் வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம்ல அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாரு, நான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கு அந்த மனசாட்சி சொல்லுது, இங்கே பாரு, அப்போ உன் மனசாட்சியை நீ என்ன பண்ண போகிற, உங்கள் அப்பா நீ ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னால் தீபாவுக்கு துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. அப்போ மனசாட்சியும் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போகுது. அப்போ நம்ம ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்ம அப்பா கிட்டேயும் ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், இப்போ இல்லைன்னு சொன்னால் அப்பா கண்டிப்பாக மனசு உடைஞ்சு போயிடுவார், நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரம்யா குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா மறுபடியும் ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, சொல்லுங்கள் மேடம், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா கேட்குறாங்க, முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இதுக்கு மேலேயும் நீங்கள் டைம் எடுத்திங்கன்னா ரொம்ப தப்பு, ஏன்னா கார்த்திகையும் தீபாவும்
புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் உங்களால் இக்காரணம் முன்னிட்டும் கார்த்தியை அடைய முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, நான் ஒரு நிமிஷம் தீபா கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தீபா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவளுக்கு அபிராமியோட பலம் இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி நான் தீபாவை போயிட்டு நேரடியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ரம்யா வந்துட்டு தீபா வீட்டுக்கு வராங்க. அப்போ அபிராமி ஒரு முக்கியமான ஃபைலை நம்ம தீபாவை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம தீபா போயிட்டு அபிராமியோட ரூமில் ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ நம்ம ரம்யாவும் இந்த இடத்துக்கு வராங்க. ரம்யா வந்துட்டு அபிராமிகிட்ட கேட்குறாங்க, தீபா எங்கே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, வா ரம்யா, ஒரு முக்கியமான ஃபைலை தீபாவை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், போயிருக்கா அப்படின்னு. அப்போ ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தீபா போயிட்டு எந்த ஃபைலுன்னே தெரியாமல் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நேராக அபிராமிகிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, தீபா இந்த ஃபைல் இல்லை தீபா, அதில் ஒரு முக்கியமான வேர்டு எழுதியிருக்கோம், அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, அத்தை எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க, என்ன இங்கிலீஷ் படிக்க தெரியாது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாத்தை, நான் வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் போயிருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எந்த ஃபைல் வேணும் இருங்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிராமியோட ரூமுக்கு போயிட்டு கரெக்டான ஃபைலை எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மருமக இருந்திருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அப்போ நம்ம தீபாவுக்கு மனசு உடைஞ்சு போகுது. தீபா நேராக ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக தீபாவை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இது கடவுளாக போட்ட முடிச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தீபாவுக்கும் கார்த்திக்கு நான் பொருத்தம் இல்லையே, அப்புறம் என்ன 2 பேருக்கும் டிவோர்ஸை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஆளாக கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சானே அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, விவாகரத்து பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு இதுக்கப்புறம் விவாகரத்துங்கிற முடிவே கிடையாது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபாவுக்கு எதுவுமே தெரியலையே, அதான் சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, என்கிட்ட சொன்ன விஷயத்த யார்கிட்டையும் போய் சொல்லிடாத. ஏன்னா கார்த்தியும் தீபாவும் இப்போ சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படிப்பு காரணம் காட்டி தீபாவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. ஏன்னா இந்த வீட்டில் நடக்கிற பல பிரச்சனைகளை தீபா தான் ஒத்த ஆளாக சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் படிப்பை காரணம் காட்டி தீபாவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அப்போ தீபா கிட்டே ஏதாவது ஒரு பொறுப்பை ஒப்படைங்க, அப்போ தான் தீபாவுக்கு என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, நான் கம்பெனி பொறுப்புகளை தீபாட்ட ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் தீபா தான் கம்பெனி பொறுப்புகளை ஏற்றுக்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்கிறா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நான் தீபா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. அபிராமியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே தீபா காதில் வாங்கிட்டு ரொம்ப சங்கடப்படுறாங்க. நம்மளுடைய ஃப்ரெண்டு ரம்யா கூட நம்ம முட்டாள்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம தீபா ரொம்ப சங்கடப்படுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது.